45 to 50 இயர்ஸ் அந்த 50 வயதை கடந்தவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதிகமான வியர்வை வருது, உடல் உஷ்ணத்தை தணிக்கணும்னா குழந்தைகளுக்கு அடிக்கடி யூரின் போகிற இடத்துல எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது மூணுமே டேனை நல்லா ரிமூவ் பண்ணிடும். அங்கங்கே உடலில் வந்து ரெட் கலரில் ரேஷஸ் மாதிரி வந்துடுது. 5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நீங்கள் நம்ம கூட பார்த்தீங்கன்னா சித்தார்த் டாக்டர் நித்யா இருக்காங்க. அவங்ககிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ மேம், இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் வந்து ஆரம்பிக்க போகுது, சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபேஸ் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மரில் கோல்டு வருது. ஸோ அது எதனால மேம் சம்மரில் வந்து கோல்டு வரதுக்கான காரணம் என்ன? நிறைய பேர் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஹீட் அதிகமாகுதுன்ட்டு உடம்பை வந்து குளிர்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதுக்கு உடனே நம்ம இப்போது சம்மர் அப்படின்னாவே நம்ம வெளியில் இருக்கக்கூடிய ஹீட் நம்ம உடல்லையும் இருக்கும். ஆனால் நார்மலாகவே ஒரு சிலருக்கு பாடி ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ இதை தாண்டி என்ன பண்ணுவோன்னா, நம்ம வெளியில் போயிட்டு வரோம், இல்லை ரொம்ப ஹீட் ஆகுது, உடனே வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறது, ரொம்ப வியர்வை, நிறைய பேருக்கு ஸ்வெட் ஆகும். ஸோ ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும்போது உடனே வந்து சில்லுன்னு தண்ணியில் குளிக்கிறது. ஸோ இந்த ஹேபிட் இருக்கும். ரொம்ப திரும்ப வேர்த்து நார்மலாக ஃபேனில் வந்து உட்காருவாங்க, திரும்ப வியர்வை வரும், ஃபேனில் வந்து உட்காருவாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப வியர்வை இருக்கும், ஏசியில் வந்து உட்காருறது. ஸோ இந்த மாதிரி காரணங்கள். அப்புறம் வெளியில் எங்கேயாவது போகிறோமா, ரொம்ப ஹீட்டாக இருக்கா, ஸோ இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன், ஐஸ் போட்டு இந்த சர்பத் கொடுக்குறேன், அது குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சில்லுன்னு நம்ம குடிச்சிட்டே இருக்கும்பொழுது அந்த ஹீட் வந்து நமக்கு கோல்டாக தான் மாறும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சம்மர் டைமில் உடனே இந்த நிறைய கிட்ஸுக்கு இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லலாம். அதிகமாக வந்து கோல்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் சம்மர் டைமில் கோல்டு இருந்ததுன்னா இந்த கோல்டுக்கான மெடிசின்ஸ் வேறு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது சித்தா மெடிசின்ஸ் எடுக்கும்போது இன்னும் பாடி ஹீட்டாக தான் ஆகும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மெடிசின்ஸ் எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த கோடை காலம் வந்துருச்சுன்னா நம்ம உடலை வந்து வெப்பத்தை உடனடியாக தணிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்காம, நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து ஏதாவது கண்டாமினேஷன் இருந்து அதை வந்து ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணி நம்ம சாலையோரங்களில் நிறைய எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், ஜில்லுன்னு ஐஸ் போட்டது குடிக்கிறோன்னும் போது நம்ம உடல் வந்து அப்படியே அந்த உஷ்ணம் உடனே சீதளமாக மாறும். ஸோ அது கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கபமாக மாறும்போது தான் இந்த மாதிரி சளி பிரச்சனைகள் அடிக்கடி வருது. அதுக்கு டிப்ஸ் இருக்கா மேம்? இதுக்கு என்ன பண்ணணும்னா, நார்மலாக நம்ம ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஐஸ் க்யூப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம குடிக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி நம்ம குடிச்சிக்கலாம். திடீர்னு வந்து உடலை டக்குன்னு கூல்டவுன் ஆக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து நம்ம லெமன் ஜூஸ் குடிக்கலாம். ஸோ இளநீர் குடிக்கிறோம், நீர் ஆகாரம் குடிக்கிறோம், பழைய சாதத்தோட அந்த தண்ணீர் குடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மைல்டாக வந்து உடலை கொண்டு போது இயற்கையான அந்த குளிரூட்டிகள் நம்ம சொல்கிறோம் உடலை. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம். வாரம் 2 முறை நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா ஆயில் புல்லிங் அப்படின்ற ஒரு மெத்தட், ஸோ இந்த எண்ணெய் கொப்பளிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் வந்து வாயில் விட்டு அதை நல்லா கொப்பளிச்சு துப்பும்பொழுது உடலில் இருக்கிற உஷ்ணம் நல்லாவே குறையும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இரவு நேரத்தில் ரொம்ப உஷ்ணமாக இருக்குது, ஸோ இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் வெயிலில் அலைஞ்சிட்டேன், நாளைக்கும் இந்த மாதிரியான ஒர்க் இருக்கும், இல்லை பாடி ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லும்பொழுது இரவு நேரத்தில் தொப்புளில் கொஞ்சம் விளக்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ தடவிட்டு படுக்கலாம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது நம்ம பாடி வந்து அது மெயின்டைன் ஆகும். ஸோ உடனே நம்ம வந்து அதை குளிர்ச்சி பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்கள், இயற்கையான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த கபம்ன்றது இந்த கோடை காலத்தில் வராமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்மரில் இன்னும் அதிகமாக ஃபேஸ் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் மேம். ஒருத்தவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் ப்ரிவென்ட் பண்ண என்னெல்லாம் பண்ணலாம்? இது ஹீட் ஸ்ட்ரோக் ஒரு ஏஜ்னு சொல்லலாம். ஒரு மெயினாக ஒரு 45 to 50 இயர்ஸ் அந்த 50 வயதை கடந்தவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிளட் ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஏற்கனவே எனக்கு வந்து இந்த ரத்தம் அழுத்தம் அதிகமாக இருக்குது, ஆல்ரெடி ஸ்ட்ரோக் வந்திருக்கு, இந்த மாதிரியான உடல் நலத்தில் பாதிப்பு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சடனாக நமக்கு வந்து அந்த உஷ்ணத்தினால என்ன ஆகும்னா பிரெயின் செல்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்த நாளங்களில் பாதிப்பு ஏற்படலாம். ஸோ சடனாக வந்து நமக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வருது. ஸோ நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், வெளியில் போவாங்க, சடனாக வந்து ஒரு மாதிரி கான்ஷியஸ் இல்லாமல் மயங்கி வெயிலே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு வாரம் 10 நாள் வரைக்குமே கான்ஷியஸ் இல்லாமலோ, இல்லை ஒரு சைடு வந்து நம்ம பாடி பேரலிசிஸ் அட்டாக் ஆன மாதிரி இருக்கும்.
ஸோ செயலில் இழந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கணும்னா நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி பிபி இருந்து பிபிக்கான மெடிசன்ஸ் நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம், இல்லை கொலஸ்ட்ரால் மெடிசன் சாப்பிட்றோம், ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம், இந்த நோய்க்காக நான் இத்தனை வருஷமாக மருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க, பாதிப்பு இருக்கிறவங்க ரொம்ப அதிகமான வெயில் நேரங்களில் வெளியில் போகாமல் இருக்கணும். ஸோ மார்னிங் ஒரு 11 o'clock இருந்து ஸோ மாலை ஒரு 4 மணி வரைக்கும், ஸோ அந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஸோ வீட்டில் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ வெளியில் போயிட்டோம்னா அந்த வெப்பத்தோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது ஹீட் ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சம்மரில் வேர்வை வர்றது நார்மல் தான் மேம். ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் வந்து அதிகமாக வேர்க்கும். என்னதே தெரியாமல் தண்ணி மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கும். காலையிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் போடும்போது தண்ணி மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கும் வேர்வெல்லாம். அது எதனால? ஒருவேளை வந்து நம்ம உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்காதுக்கான அறிகுறியாக இருக்குமா அது? உடலில் அதிகமாக உஷ்ணம் இருக்குன்னா நம்ம பாடியை அதை வந்து கூல் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் அது. ஸோ அதிகமாக வியர்வை வருவது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதனாலே ஸ்கின் ட்ரை ஆகிறதும் நிறைய பேருக்கு பார்ப்போம். சம்மர் டைம்னு இல்லை, எல்லா டைம்லையுமே உள்ளங்கால் வேர்க்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஸோ அது வந்து ஹைப்பர் ஹீட்ரோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் வரும். சம்மர் டைமில் அதிகமாக உடல் முழுவதுமே நமக்கு வந்து ஸ்வெட் ஆகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் இல்லை 1 வீக் வரைக்கும் எக்ஸஸாக ஸ்வெட்டிங் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பாடி வந்து மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டமாயிடும். ஸோ எப்படின்னு அப்படின்னு பார்த்தோம்னா, டீஹைட்ரேஷன், உடலில் வந்து நீர்ச்சத்து குறையிறது, அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளங்கால் அதிகமாக வியர்க்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சில வழிமுறைகளும் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அது என்ன வழிமுறைகள் மேம் இருக்குது? ஸோ அதிகமாக வியர்வை வருது அப்படின்னும் போது காலையிலே நம்ம வந்து ஒரு சிலர் வந்து இந்த டீ காஃபிலாம் அதிகமாக குடிப்பாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்க. இது வந்து சம்மர் டைமில். ஸோ கோடை காலங்களில் அதிகமாக டீ காஃபி குடிச்சிட்டு இருக்காங்கன்னா அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன சாப்பிடலாம்னா, காலையிலே நம்ம எடுக்கக்கூடிய உணவு அந்த உடலை நமக்கு வந்து குளிர்ச்சி செய்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நீராகாரம் குடிக்கலாம், இல்லை அதோட மோர் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஒரு சிலர் கேட்பாங்க, இளநீர் காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கலாமான்னா குடிக்கலாம். அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குன்றவங்க மட்டும் அதை தவிர்த்துட்டு மதிய வேலைகளையோ இல்லை மாலை நேரங்களில் ஒரு 5 மணி 4 மணி அந்த மாதிரி டைம்லையோ இளநீர் குடிச்சிக்கலாம். இதை தாண்டி ரொம்ப நமக்கு வந்து அதிகமான வியர்வை வருது, உடல் உஷ்ணத்தை தணிக்கணும்னா நீர் வந்து கரெக்டாக குடிக்கணும். அந்த நீர் வந்து மூலிகை ஊறல் குடிநீராக இருந்தால் நல்லதுன்னு சொல்லலாம். ஊறல் குடிநீர்னா அந்த மூலிகைகளை வந்து தண்ணீர்ல ஊற வச்சு குடிக்கிறது தான் ஊறல் குடிநீர் போடுவாங்க. அதுல இந்த மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலா பார்த்தோம்னா தேற்றான்கோட்டை நல்லது. ஒரு 100 கிராம் 200 கிராம் தேற்றான்கோட்டை வாங்கி வச்சுட்டோம்னா இரவு நேரத்தில் ஒரு 2 லிட்டர் தண்ணீரில் 5-6 தேற்றான்கோட்டைகளை போட்டு வச்சுட்டு காலையில் இது எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா சில மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து நம்ம தண்ணீரில் போட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தேற்றான்கோட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்து நம்ம ஒரு கிளாத்தில் முடிஞ்சு கூட அந்த தண்ணீருக்குள்ளே போட்டுடலாம். இதில் வெட்டி வேரும் சேர்த்து குடித்தோம்னா இன்னும் நமக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லலாம். இல்லை ஒரு மூலிகையும் நான் தனித்தனியாக குடிக்கிறேன்னாலும் ஓகே. ஸோ பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த ரொம்ப ட்ரைனஸ் ஆகுதுல்ல தண்ணீர் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தண்ணியாகவே குடிச்சிட்டு இருந்தோம்னா தண்ணியாகவே வந்து நமக்கு வந்து ரொம்ப எக்ஸஸாக ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி மூலிகை ஊறல் குடிநீர் குடிக்கும்போது கொஞ்சம் வாட்டர் நமக்கு வந்து பேலன்ஸ் ஆகும். ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி உணவுகளை கொடுக்குறது மேம் பெஸ்ட்டாக இருக்கும்? குழந்தைகளுக்கும் பார்த்தோம்னா அந்த நீர்ச்சத்து அந்த டேஸ்ட்டுக்காகவும் இது கெடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அது ரொம்ப எடுக்கும்போது தாகம் கண்டிப்பாக எடுக்கும். ஸோ உப்பு சார்ந்த உணவுகள் எடுக்க நம்ம உடலில் நிறைய உபாதைகள் வருது. குழந்தைகளுக்கு நீர்ச்சுருக்கு வருதுன்னு சொல்லுவாங்க, கிட்னி ஸ்டோன் வருது. இது எவ்ரி சீசன் டைமுக்கு வந்து போகிற ஒரு விஷயமா நிறைய பேருக்கு இருக்கிறது இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் சொல்லலாம். கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ட்ரை ஸ்கின் வரும், அடிக்கடி வாய் உலர்ந்து போகிற மாதிரி சொல்லுவாங்க, ஸ்கின் ரேஷஸ். இது எல்லாமே வர்றதுக்கு அடிப்படை காரணம்னா அதிகமான உப்பு.
ஸோ அந்த உப்பு வந்து இந்த வெயில் காலத்தில் நம்ம அந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுச்சுன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது. எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு அடிக்கடி யூரின் போகிற இடத்துல எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க, அடி வயிற்றுல வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதனோட சேர்ந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் வந்துடும். ஸோ கொஞ்சம் வெளியில் போயிட்டு விளையாடிட்டு வராங்கன்னும் போது அங்கங்கே உடலில் வந்து ரெட் கலரில் ரேஷஸ் மாதிரி வந்துடுது. ஸோ அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப புளிப்பான இல்லை நம்ம உப்பு சுவை அதிகமாக இருக்கிற அவுட் சைட் ஃபுட்ஸு, ஸோ இது எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ ஹெல்த்தியான ஒரு டயட் அப்படின்னு நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். ஃப்ரூட் ஜூஸஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நட்ஸ் எடுக்கிறது. ஸோ ஹெல்த்தி டயட் அப்படின்னு சொல்லும்போது ஸோ காலையிலேருந்து நைட் வரைக்கும் குழந்தைங்களுக்கு இடையில கொஞ்சம் தண்ணீரோ இல்லை சத்து மாவு கஞ்சியோ அந்த மாதிரி கொடுத்தோம்னா பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும்னு சொல்லலாம். மேம் அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வேர்வை வரும்ல மேம், அந்த வேர்வை வரதுனால ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிங்வார்ம் பிரச்சனைலாம் வரும். ஸோ இந்த ரிங்வார்ம் பிரச்சனை சரி என்ன மேம் பண்ணலாம் அவங்க? இந்த வியர்வையினால ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த ரிங்வார்ம் சொல்கிறது பாடியில் ஒரு இடத்துல வந்துச்சுன்னா ஸோ அடுத்தடுத்து அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அண்டர் ஆர்ம்ஸில் இருக்கும். ஸோ லேடிஸ்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. ஸோ அண்டர் பிரெஸ்ட்லேயோ இல்லை தைஸில், அதுக்கப்புறம் க்ராயின் ரீஜனில், ஸோ உட்காந்துருக்காங்கன்னா அந்த ஸ்பேஸில், ஸோ இங்கே எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்குது. சாதாரணமாக ரிங்வார்ம் இருந்தாவே ரொம்ப இச்சிங் இருக்கும், நெருப்பு பட்ட மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு பர்னிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து இன்னும் சம்மர்லனா சொல்லவே வேண்டாம். ஸோ என்னென்னா ஸ்வெட் ஆகுது அப்படின்னா ஸ்வெட்னிங் ஆன அந்த தண்ணி அந்த ஸ்கின்ல பட்டாலே ரொம்ப இச்சிங் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதிகமான ஒரு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், சம்டைம்ஸ் ப்ளீடிங் ஆகவும் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னா அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே தனியாக வாஷ் பண்ணி தான் நம்ம வெயிலில் போடணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஒன்றா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தனியாக வந்து அதை நம்ம வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ட்ரைனஸ். நம்ம உடலில் ரொம்ப ட்ரை ஆக என்ன ஆகும்னா ஸ்வெட் ஆகுதா. ஸோ இந்த மாய்ஸ்சரில் என்ன ஆகும்னா அந்த ஃபங்கஸ் வந்து வேகமாக வந்து அது க்ரோத் ஆக ஆரம்பித்து ஸ்ப்ரெட் ஆகும் பாடி ஃபுல்லாக. ஸோ அதனால் ரொம்பவும் ஸ்வெட் ஆகக்கூடாது, ரொம்பவும் ட்ரை ஆகாமல் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப கெமிக்கல்ஸ் இருக்கிற சோப்ஸோ இந்த பாடி வாஷ் இது எல்லாமே யூஸ் பண்ண தேவையில்லை. பேசிக்காக இதில் சித்தால நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பேசிக் அப்படின்னு பார்த்தோம்னா அருகன் தைலம் பயன்படுத்தலாம், வெட்பாலை தைலம், சீமை அகத்தி தைலம், கருஞ்சீரக தைலம். ஸோ இந்த தைலம் எல்லாமே ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது மைல்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளியல் எடுத்துக்கலாம். ஸோ குளியல்னு சொல்லும்போது சோப் யூஸ் பண்ணவே கூடாது ஸோ இந்த கண்டிஷனுக்கு. ஸோ இதுக்கு நலங்கு மாவோ இல்லை இந்த பஞ்சகல்ப குளியல் பொடின்னு சொல்லுவோம், இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா ஒரு 1 வீக்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ தொடர்ந்து இதை வந்து யூஸ் பண்ண நமக்கு கம்ப்ளீட்டாக இது வந்து க்யூர் ஆகிடும். இப்போ இந்த வின்டர் டைம்லேயே பார்த்தீங்கன்னா வெயில் இன்னும் செம்மையாக அடிச்சிருந்துச்சு மேம். இப்போ சம்மர் வேறு வந்துடுச்சு, வெயில் இன்னும் செம்மையாக பொழக்க ஆரம்பிச்சிடுது. ஒருத்தவங்க வெளியே போயிட்டு வந்தாலே ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேன் ஆகிடுது. அந்த டேன் சரியாக என்ன மேம் பண்ணலாம் அவங்க? அதுக்கு வந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஏதாவது அப்ளை பண்ணிக்கலாம். பேசிக்காக ஆலோவேரா ஜெல் போதும். ஸோ ஜெல் வந்து இன்றைக்கி மார்க்கெட்லேயும் கிடைக்குது, ஃப்ரெஷ்ஷாக கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். போயிட்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் நார்மல் வாட்டரில் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போகலாம். ஸோ வேர்வையெல்லாம் சரியானதுக்கு பிறகு குளிக்க போயிட்டு வரோன்னும் போது இந்த குளியலுக்காக சில விசேஷமான குளியல் பொடிகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். பேசிக்காக இதுக்கு வந்து பார்த்தோம்னா கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு ரொம்ப சிறந்தது, கோரைக்கிழங்கு, கொஞ்சமாக குப்பை மேனி பொடி, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குளிக்கலாம். வாரம் ஒரு முறை என்ன பண்ணலான்னா இது பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிடம் கழித்து குளிச்சுட்டு வரலாம். ஸோ ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தோம்னா அந்த பாடி நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா சம் ஃப்ரூட் ஃபேஷியல் மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ பப்பாயா, பனானா இது எல்லாமே ஃபேஸில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக மசாஜ் பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டர்ன் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எக்ஸஸாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறாங்க, பட் கண்டினியூஸாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலும் நமக்கு நிறைய கெடுதல்கள் உண்டாகலாம். ஸோ நேச்சுரலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த பாதாம், ஸோ பாதாம் நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு பவுடராக பண்ணிவிட்டு கொஞ்சம் மில்கில் மிக்ஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைங்க என்னால் பாதாம் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி கோரைக்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு இது 3மே டேனை நல்லா ரிமூவ் பண்ணிடும். இதுக்கப்புறம் இன்னும் பெஸ்ட்டாக ஒன்று வேணுங்க, நல்லா ப்ளீச் ஆகணும் ஃபேஸு. சம்மர் டைமில் வந்து நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் ப்ளீச் ஆகணும் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா மஞ்சிஸ்டி. ஸோ இந்த மஞ்சிஸ்டி அப்படின்ற ஹெர்ப் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மஞ்சிஸ்டி எடுத்துக்கலாம். இதனோட கொஞ்சமாக நன்னாரியோட பவுடர். ஸோ
ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் கூட போதும். அது ஸ்க்ரப் மாதிரி நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேன் ரிமூவ் ஆகும், டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும். நிறைய பேருக்கு இந்த சம்மர் டைமில் தான் அந்த உடல் உஷ்ணத்தில் கட்டிகள்லாம் ஃபேஸில் வரும், ஆக்னீஸ்லாம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஃபேஸ் பேக் எல்லாமே முக்கியமாக நம்ம வந்து இளநீரை பயன்படுத்தி ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணால் கெடுதல் வரும் அப்படின்னு. என்னென்ன கெடுதல் நம்ம வரும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணால்? ஒரு சிலருக்கு இதில் ரேஷஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அது எல்லாருக்குமே ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா சாதாரணமாக ஒரு தண்ணி மாற்றி நான் யூஸ் பண்ணனாவே ரொம்ப ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஒரு சிலர் யூஸ் பண்ணுறாங்க. சிலர் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணாவே ஸ்கின்ல நிறைய சேஞ்சஸ் தெரியும். மெலாஸ்மா அப்படின்னு சொல்கிற மங்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நேச்சுரலான சில வழிமுறைகள் என்னன்றதை இப்போது நம்ம சொல்லியிருக்கோம். 5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.